வெற்றிகரமான சத்தியம். 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். டிசம்பர் 10. நன்னெறி சங்கடங்கள் இல்லை. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? 1 கொரிந்தியர் 6:2. சீன அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு எண்ணை வழங்கி சமூக கடன் அமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தியது. சீன குடிமக்களின் நடத்தை, விருப்பங்கள், நட்புகளின் அடிப்படையில் இந்த எண் கணக்கிடப்படுகிறது. இந்த அமைப்பால் நல்ல குடிமக்களுக்கு வெகுமதி கிடைக்கும், தீயவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். மற்றவர்களின் விருப்பங்களை வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு பலர் பயப்படுகிறார்கள். இருப்பினும் தெளிவான குற்ற செயல்களுக்கு தீர்ப்பு சொல்ல அவர்கள் யோசிப்பது இல்லை. பாவிகளை மாற்றி அவர்களுக்கு தேவன் ஞானம் தருகிறார். நியாய விசாரணை செய்யவும் அதிகாரம் கொடுக்கிறார். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வெளிப்படுத்தல் 20:4. பிசாசுகள் கொடிய பாவிகள் என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும் தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கும் பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? 1 கொரிந்தியர் 6:3. அதாவது தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பது போன்ற முக்கியமான ஒன்றையே நாம் செய்ய போகிறோம் என்றால் விசுவாசிகளிடையே எழும் சிறிய தகராறுகளை நாம் தீர்மானிக்க முடியாதா? 1000 ஆண்டு காலத்தில் தன் சொந்த தவறுகளை பற்றி சிந்திக்க சாத்தானுக்கு நேரம் கிடைக்கும். நியாய தீர்ப்பு செயல்முறையும் தேவனுடைய நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. நாம் அவரை நம்புவதில் உறுதியாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். செயலில் காட்டுங்கள். விசுவாசிகளிடையே உள்ள தகராறுகளை தீர்ப்பதற்கு தேவனிடம் ஞானம் கேளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு 2 பேதுரு 2:4, யூதா 1:6, யோவான் 7:24. ஆமேன்.